பாரதி ராஜா ஐயா அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தினாரு? சாதாரணமா அப்படியே போற போக்குல சொல்லிட முடியாது. அத பத்தி பேசணும்னா நான் பேசிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தான் டைம் இருக்காது. நம்ம போற போக்குல இந்த படம் கிராமத்த பத்தி பேசுவோம். ஐயோ! அவரோட படமா ஆத்தான்னு பேர் வச்சுருவாரு. கேமராவ தூக்கிட்டு கிராமத்துக்குள்ள போவாங்க. மீன் சாப்பிடுவாங்க. இப்படி பொதுவா நம்ம பேசுறோம். கிடையாது. முதல் மரியாதை படத்தையே எடுத்துக்கோங்க. காதலுக்கு வயசே கிடையாது. 50 வயசுலயும் வரும். அப்படி கிடையாது. அந்த படம் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, சொல்லக்கூடிய விஷயம், அ அன்பிலிருந்து மரியாதை அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அன்பிலிருந்து, புரிதலில் இருந்து. அதுதான் அது சொல்ல வருது. எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு ஒரு நபர் இல்லாத பொழுது, அவனுடைய வாழ்க்கை முழுமை அடையாது. அந்த மெசேஜ் தான் அதுக்குள்ள. சிகப்பு ரோஜாக்கள், கமலஹாசன், ஸ்ரீதேவி நடிச்ச படம். அந்த படம் பேர் அதானா? அதான் நெனைக்கிறேன். வெளியில தோற்றத்துக்கு வெளி தோற்றத்த வச்சு எடை போடாதீங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பணக்காரனா இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருண்ட மனநிலை. அந்த மனநிலை எப்படி வந்தது? பிறக்கும்போதிலிருந்து வந்ததா? கிடையாது. இந்த சமுதாயம் சின்ன வயசுலேருந்து எது எதெல்லாம் அடிபட்டு, இந்த சமுதாயம் தான் அவங்கள அந்த நிலைமைக்கு கொண்டு போச்சு. ஸோ இப்படியும் ஒரு மனிதனுக்கு ஒரு தாக்கத்த இந்த சமுதாயம் பண்ண முடியும். அப்போ இந்த சமுதாயம் ஒருத்தவன் இந்த மாரி ஒரு இருண்ட மனநிலைக்குள்ள போயிட்டே இருக்கான். அதற்கு இந்த சமுதாயம் தான் காரணம். ஆனா அந்த சமுதாயம் அத கண்டுகொள்ளவே இல்ல. அத அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. சின்ன ஒரு டீச்சரா அ யாரு ரேகா அவங்க நடிச்சிருப்பாங்க. பெரிய ரவுடி ஜெயில்ல இருப்பாரு. யாராலயும் மாத்த முடியல. அந்த கிராமமே வெறுத்து ஒதுக்கும். அன்பும், கல்வியும் அந்த ரவுடி அப்படின்ற கதாபாத்திரத்த மாற்றியது. ஸோ அன்பு இருந்தா எதையும் பண்ண முடியும். அந்த படம் வந்துட்டு ஒரு டீச்சர லவ் பண்றது கிடையாது. அது சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு வேறு. தூய்மையான காதல் அப்படிங்கிறது அப்பியரன்ஸ் கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய மனம். உள்ள அன்பு இருக்கு, தூய்மையா இருக்கு அப்படின்னா, காதல் வரும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் 16 வயது நிலை. இந்த மாதிரி சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு தரக்கூடிய, ஒரு மெசேஜ் தரக்கூடிய படங்கள் எல்லாம் எடுக்கிறது வந்துட்டு சாதாரணம் கிடையாது. பரதராஜா அவர்களுடைய படத்த பார்க்கும்பொழுது, கிபி, கிமு அப்படின்னு நம்ம எப்படி பார்க்குறோமோ ஹிஸ்ட்ரியில, அந்த மாரி பாரதி ராஜாவுக்கு பின், முன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படியே கேமராவ கிராமத்துக்குள்ள கொண்டு போயிட்டு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிலிம் சிட்டி அதில தான் எடுத்துட்டு இருப்பாங்க படம். இவர் கேமராவ தூக்கிட்டு கிராமத்துக்குள்ளேயே போயிடுவாரு. ஆடு பின்னாடி, மாடு பின்னாடி எல்லார் பின்னாடியும் போயிட்டு எடுத்துட்டு இருப்பாரு. தத்ரூவமா. அவர் சொல்ல வந்த விஷயம் வேற. இன்றைக்கு நம்ம வந்து மென்டல் ஹெல்த், சைக்காலஜி இதெல்லாம் பேசுறோம். 40 வருஷத்துக்கு முன்னதாகவே இத பத்தி யோசிச்சு எடுத்தது தான் அந்த சிகப்பு ரோஜாக்கள். அந்த மாரி அவர் இந்த சமுதாயத்திற்கு செய்த விஷயங்கள் வந்துட்டு ஏராளம். அவருடைய இழப்பு திரையுலகுக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஆனா இது எது சொல்லியுமே ஈடுகட்ட முடியாது. ஆழ்ந்த வருத்தம் தான். நன்றி.